ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர் அதாவது டைவர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த லெட்டரையும் கௌதம வச்சு வாங்கி அந்த லெட்டர கொண்டு வந்து சூர்யாவோட ரூம்லயே சூர்யாவுக்கே தெரியாம மறைச்சு வச்சுடுறாங்க. உண்மை தெரியும் பொழுது எந்த லெட்டருமே வரலையே, யாரு வாங்குனது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது சூர்யாவோட கையெழுத்து சூர்யா தான் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா மேல பழிய போடுறதுக்கு தான் இவ்வளவும் இந்த சித்ரா தேவி வீட்ல பண்ணி வச்சிருக்கு. அதே டைம்ல இங்க அனாமிகா வந்து ஒரு பொண்ண வச்சு அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கல்யாணம் எப்படியோ நிக்கதான் வேணும், நிக்கதான் போகுது. சோ அது அனாமிகா பண்ணலனாலும் சூர்யா பண்ணிடுவாரு. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து இன்னும் மகா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா? அந்த விஷயம் எப்பவே மகாவுக்கு தெரியும். ஆனாலும் மகா வந்து அவரே வந்து உண்மைய சொல்லணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து தண்ணிய போட்டுட்டு நான் பிரபாவோட கல்யாணத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல. இத சூர்யாவும் சூர்யாவோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு பாவம் அவன் பிரபாவோட கல்யாணத்தை எப்படியாச்சும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்பவே வந்து ஒரு ஐடியா நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கும். சோ கல்யாணம் நிக்க போகுது. பிரபாவோட கழுத்துல நம்ம விஜய் தாலி கட்ட போறாரு அப்கமிங்ல. இதுதான் நடக்க போகுது. அதே டைம்ல இந்த பக்கம் வேறையா டைவர்ஸ் வேறையா கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? சோ அத வச்சு மிகப்பெரிய இடிய தாக்கணும் அப்படின்னு அனாமிகா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அனாமிகாக்கு ஆப் அடிக்கிற மாதிரி விஜய் பிரபா கல்யாணமும் நடக்க போகுது. சோ இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து பயங்கரமா பிரபாவோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ பிரபாவோட ஃபேமிலி வரும்பொழுது அவங்களெல்லாம் மலர் தூவி வரவேற்கிறாங்க. சோ சூர்யாவோட குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பிரபாவோட கல்யாணத்துக்காக. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.